ஹலோ, வாழ்க வளமுடன். மினி விலாக்ல டே 20. கிராமத்துலேருந்து வந்த பசங்க அத்தனை பேருமே 5 நாள் சென்னையை சூப்பராக சுற்றி பார்த்துட்டு இன்னைக்கு தான் வந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. அழகாக சுற்றி பார்த்தோமே, திருப்பி ஊருக்கு போகணுமா, ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படியே இப்போ ஊருக்கு போகிற கவரேஜ் தான் பார்த்துட்ருக்கோம். கார்த்தால வந்து பார்த்தீங்கன்னா 3:30க்கு எழுந்துச்சு நான் ரைஸு, சோயா குருமா எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக 7:45 வண்டி இங்கே ஆரம்பிச்சிருமா. 6:20 7 மணிக்குள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்தே பாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வேலை சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாதுளம் பழம், மாங்காய் எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தேன். இவ்வளோ கொண்டு வந்தேன். மண்ணில் இருக்கிற கொண்டையமாக இருந்த மாதிரி சூப்பராக ஒரு கத்தி கொண்டு வந்தால் ஜம்னு பண்ணியிருக்கலாம். இந்த கத்திரிக்காய் வச்சு சமாளிக்கிறது பெரும்பாடாக இருந்தது. பட் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜம்முன்னு நல்லா கலாய்ச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தபோது கடைசியாக சாப்பிட்ற டைமும் வந்துருச்சு. கரெக்டாக ஒரு 11 மணிக்கு கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரைஸு, சிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன். போக வரைக்கும் சிப்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. தொட்டுக்க ஒன்றுமே இல்லையடா, பரவாயில்லண்ணே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் சொல்லுங்கள், எனக்கு தயிர் சாதம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நேந்திரம்காய் சிப்ஸு சூப்பராக ஒரு காம்பினேஷன் போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் எல்லாரும் பசங்களை பத்திரமா அவங்க வீட்டில் போய் விட்டு வந்தேன். சென்னை ஜர்னி ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க ரொம்ப நல்லபடியாக என்ஜாய் பண்ணது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிகழ்வாக சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது ஊரில் போய் என்ன அட்டகாசங்கள்லாம் பண்ணுறோன்றதை அடுத்த விலாகை சந்திப்போம். பாய்.